ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஈஸி ரெசிபீஸ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சில்லி பிரெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். இந்த சில்லி பிரெட் பண்ணுறதுக்கு ப்ரெட்டை இந்த சுற்றி 4 சைட்ஸும் அந்த ப்ரௌன் கலரில் உள்ளதை கட் பண்ணி எடுத்துக்கிறணும். அப்படி நான் இன்றைக்கி சில்லி பிரெட் பண்ணுறதுக்கு 4 பிரெட்ஸ் யூஸ் பண்ணுறேன். இப்படி இந்த 4 பக்கமும் இருக்கிற அந்த ப்ரௌன் கலரை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ரிமைனிங் உள்ளதை இப்போ பீசஸாக போட்டுக்கணும். நான் வந்து பெரிய பெரிய பீசஸாக தான் போடுறேன். நீங்கள் வேணால் இன்னும் கூட சின்ன பீசஸாகவே போடலாம். நான் ஒரு பிரெட் ஸ்லைஸை வந்து 4 பீசஸாக போட்டிருக்கேன். இந்த மாதிரி நான் 4 ப்ரெட்டை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். பாருங்கள், இன்னும் சின்னதாக வேணும்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ இதை ஃப்ரை பண்ண போகிறோம். இதை ஃப்ரை பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு பேன் சூடு பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் போல் எண்ணெய் போட்டுக்கோங்க. இந்த எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட் பீசஸை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம் பேனில். நல்லா எல்லா இடத்துலையும் இதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒரு 1 or 2 மினிட்ஸ் போல் வெயிட் பண்ணி ஒரு கரண்டி வச்சு திருப்பி விட்டுக்கலாம். திருப்பும் போதே தெரியுது பாருங்கள், நல்லா ரோஸ்ட் ஆகியிருக்குது. இதே மாதிரி ஒரு பீசஸாக எல்லா பீசஸையும் திருப்பி விட்டுக்கலாம். முறுமுறுன்னு இருக்குது பாருங்கள், அந்த சைடு பார்க்குறது போதே தெரியுது. இப்போது இதே மாதிரி எல்லாத்தையும் திருப்பி விட்டுட்டு இப்போ மறுபடியும் அப்படியே சும்மா மழைச்சாரல் மாதிரி எண்ணெயை ஒரு 2-3 ஸ்பூன் அது மேலே அள்ளி தெளித்து விடுங்க. அப்போ தான் அந்த பக்கமும் நல்லா ரோஸ்ட் ஆகும், கிறிஸ்பினஸ் கிடைக்கும். அப்போ தான் உங்களுக்கு எண்ணெய் விடலைன்னா டோஸ்ட் ஆகும், பட் அந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்காது. உங்களுக்கு கலர் தான் சேஞ்ச் ஆகுமே தவிர கிறிஸ்பினஸ் கிடைக்காது. ஸோ இப்போ 2 பக்கமும் எண்ணெய் விட்டு நல்லா பரட்டி எடுத்தாச்சு. 2 மினிட்ஸில் பிரெட் ரோஸ்ட் ரெடி நமக்கு. அவ்வளோதான். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போது மறுபடியும் அதே பேனை அடுப்பில் வச்சுட்டு அதில் கொஞ்சம் போல் எண்ணெய் விட்டுக்கோங்க. ஒரு 3-4 ஸ்பூன் போதும். இதுக்கு ஒரு 4 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி எடுத்துருக்கிறேன். இந்த எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா இந்த இஞ்சியும் பூண்டையும் போட்டுடலாம். இந்த இஞ்சி பூண்டை வந்து பேஸ்ட்டாக அரைச்சி போட வேண்டாம். இந்த மாதிரி நல்லா ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும், டேஸ்ட் கிடைக்கும். இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் அப்படியே அந்த எண்ணெயில் வதக்கிக்கலாம். இப்போது இதுக்கு நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், தக்காளி, அப்புறம் சின்னதாக ஒரு பாதி அளவுக்கு குடமிளகா எடுத்துருக்கிறேன். இது 3த்தையுமே நான் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கிறேன். இது இப்போ ஒன்று ஒன்று நம்ம ஆட் பண்ண போகிறோம். இந்த இஞ்சியும் பூண்டும் கொஞ்சம் நேரம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஆனியனை போட்டுடலாம். மீடியம் சைஸ் ஆனியன் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பெரிய சைஸ் ஆனியன் எடுக்கிறதா இருந்தால் பாதி ஆனியன் போதும். அதாவது 4 ப்ரெட்டுக்கு தேவையான அளவு நான் இப்போ சொல்கிறேன். நீங்கள் எத்தனை ப்ரெட் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆனியனை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். இந்த ஆனியன் வதங்கட்டும். அதுக்குள்ளே கொஞ்சம் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நான் ஒரு 1/4 ஸ்பூன் போல் உப்பு போட்டிருக்கேன். இந்த ஆனியன், தக்காளி, குடமிளகாக்கு தேவையான அளவு உப்பு மட்டும்தான் போடுறேன். ஆனியன் கொஞ்சம் வதங்கின உடனே தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப கோல்டன் ப்ரௌனாக அப்படி வதங்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் அப்படி கிரன்ச்சினஸோடு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சில்லி பிரெட் சாப்பிட்றதுக்கு. இந்த தக்காளியை போட்டு ஒரு நிமிஷம் போல் அப்படியே திருப்பி விட்டுக்கலாம். இந்த தக்காளியும் இந்த பாதி அளவுக்கு வதங்கிச்சுன்னா போதும். இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற குடமிளகாவை ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு சின்ன சைஸு குடமிளகாவில் பாதி தான் எடுத்துருக்கிறேன். இந்த குடமிளகாவுமே பார்த்திங்கன்னா ரொம்ப வெந்துடக்கூடாது. கொஞ்சம் நறுக்குன்னு கடிக்கிற மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். சும்மா அப்படி ஒரு பரட்டி எடுத்துட்டால் போதும். லேசாக அந்த கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கும் பாருங்களேன், அந்த அளவுக்கு இருந்ததுன்னா போதும். இப்போ இதில் 1/2 ஸ்பூன் போல் கரம் மசாலா, அப்புறம் ஒரு 3/4 ஸ்பூன் போல் காஷ்மீரி மிளகாய் தூள் ஆட் பண்ணுறேன். நம்ம காரத்துக்கு வேறு எதுவுமே ஆட் பண்ணல, ஒன்லி காஷ்மீரி மிளகாய் தூள் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் ஒரு பிரைட் கலர் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக. இதை போட்டு சும்மா ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் அப்படி திருப்பி விட்டால் போகிறோம். இப்போது இதில் வந்து நம்ம இப்போ சாஸ் ஆட் பண்ண போகிறோம். 1 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணுறேன். கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் போல் சோயா சாஸ் ஆட் பண்ணுறேன்.
உங்ககிட்ட ரெட் சில்லி சாஸ் இருந்ததுன்னா அதையும் ஒரு 1/2 ஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட இல்லை அப்படிங்கிறதுனால நான் இன்றைக்கி அதை யூஸ் பண்ணல. இது போட்டு சும்மா ஒரு பரட்டுனா போகிறோம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பிரெட் பீசஸை இப்போ சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து இந்த மசாலா இந்த ப்ரெட்டோடைய எல்லா பக்கமும் கலக்கிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பாருங்கள், பார்க்கவே ரொம்ப அருமையாக இருக்குல்ல, சாப்பிட்ணும் போல் இருக்குது பார்க்கும்போதே. நல்லா கிளறி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய சில்லி பிரெட் ரெடி. இப்போ இது ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். சாஸோடு தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இந்த சில்லி பிரெட் எப்படி இருந்துச்சு டேஸ்ட் அப்படிங்கிறத மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வாவ், சூப்பராக இருக்குது. அப்படியே சாஸில் தொட்டு எடுத்துட்டு சாப்பிட்டு பார்ப்போம். வாவ், ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் குட்டி பிள்ளைங்க இருந்தாங்கன்னா அடிக்கடி இதை வந்து ஸ்நாக்ஸுக்கு கேட்பாங்க ஈவினிங் டைமில். கண்டிப்பாக நீங்கள் இதை அடிக்கடி செய்வீங்க பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு அட்டகாசமான ரெசிபியோடு உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும் திஸ் இஸ் தாக்ஷாயினி சைனிங் ஆஃப். தேங்க்யூ.